அரசியலப்ப நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைக்கான வீடியோவில் தமிழகத்தில் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடந்துட்டு இருக்குன்ட்டு உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும். அந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் ஒரு மூத்த உறுப்பினரும் அதே ஆளும் கட்சியில் கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏவும் மோதிக்கொண்ட காட்சிகளை நம்மால் பார்க்க முடிந்தது. நான் வைக்கிற கோரிக்கையை என்னுடைய கூட்டணி கட்சியில் உள்ள அமைச்சரே கேட்க மாட்டேங்கிறாரு, ஸோ நான் வெளிநடப்பு பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேல்முருகன் சொல்கிறாரு. வேல்முருகன் அவர்களுக்கும் துரைமுருகன் அவர்களுக்கும் என்ன நடந்திருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் வீட்டு பிள்ளை ரிப்போர்ட்டர் பிரேம்குமார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் அப்படி என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்ல போகிறேன். வேல்முருகன் அவர்கள் இன்றைக்கு எதற்காக இப்படி ஒரு சிம்பத்தி நாடகத்தை கிரியேட் பண்ணியிருக்காரு, இவர் என்ன ட்ரை பண்ணியிருக்கிறாரு, இவருக்கு கிடைச்சது என்ன அப்படிங்கிறத பற்றியும் உங்கள்கிட்ட நான் தெளிவாக சொல்ல போகிறேன். வேல்முருகன் ஒரு மிகப்பெரிய உல்டா பண்ணிட்டு இருக்காரு, மக்களை கொலை பூட்டுற வேலையில் ஈடுபட்டு இருக்கிறாரு. நான் தெளிவாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இருந்து நம்ம பார்த்தோம்னா சட்டப்பேரவையுடைய 2ஆம் நாள் கூட்டத்தொடர், அதாவது நேற்றைய தினத்தில் வேல்முருகன் அவர்கள் என்ன பண்ணார் அப்படின்னா, தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சியை பற்றி என்னெல்லாம் பேச முடியுமோ, எவ்வளோக்கு எவ்வளோ பேச முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ எல்லாத்தையும் பேசி தீர்த்தாச்சு. தமிழக வெற்றி கழகம் தான் தப்பு, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய பிளான் போட்டு ஒரு ட்ராமா பண்ணிட்டாரு. அவர் பேசின பேச்சுகள் கொஞ்சம் கொஞ்சமாக இன்ஸ்டாகிராம்லையும் யூடியூப்லையும் ட்ரெண்டாக ஆரம்பிச்சிச்சு. நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், அவர் பேசிய வார்த்தைகளுக்கு மக்களிடையே கண்டனங்கள் எழ ஆரம்பிச்சிச்சு. இவர் எப்படி இப்படி பேசலாம், பேசிய வார்த்தைகள் அனைத்தும் தவறாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மக்களிடையே ஒரு கண்டனங்கள் எழ ஆரம்பிச்சிச்சு. அந்த கண்டனங்கள் எழ ஆரம்பித்த உடனே இவர் அடுத்த நாள் கூட்டத்தொடரான இன்று காவேரி நீர் பிரச்சனையை கொண்டு வந்து பேசியிருக்கிறார். ஒரு பகுதி மக்களுக்கு மட்டும் அந்த நீர் கிடைக்க மாட்டேங்குது, அந்த நீரை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்குற மாதிரி கேட்குறாரு. அதற்கு துரைமுருகன் அவர்கள் இல்லை அதெல்லாம் தர முடியாது அப்படிங்கிற சொல்கிற மாதிரி தான் இந்த ஒரு விவாதம் அமையுது. இதை நான் தெளிவாக விளக்க விரும்புகிறேன். வேல்முருகன் அவர்கள் எழுந்து என்ன சொன்னாருன்னா, அந்தியூர் பவானி தொகுதி ஒரு பகுதி விவசாயிகளுக்கு நீர் கிடைக்கல, அவங்க நீர் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க, ஸோ காவேரி உபரி நீர் திட்டத்தில் இருந்து இவங்களுக்கு நீர் கிடைக்க வழிவகை செய்யணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வச்சார். இந்த கோரிக்கைக்கு யார் பதில் சொல்லணும்? நீர்த்துறை அமைச்சர் அவர் வேல்முருகன் துரைமுருகன் சார் வந்து பதில் சொன்னாங்க. அந்தியூர் பிரச்சனையை கேட்கறதுக்கு அந்த எம்எல்ஏ இருக்கிறாரு, இவர் எதுக்கு கேட்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சபாநாயகர்கிட்ட ஒரு பதில். உடனே சபாநாயகர் வேற எதுவுமே சொல்லாம நெக்ஸ்ட் அப்படின்ட்டு அடுத்த கேள்விக்கு போனார். அடுத்த கேள்வி யாருக்குள்ளது? 234 கேள்வி எண் 234. இந்த இவர் எந்திரிச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இது எந்த விதத்துல நியாயம் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. இதுல நான் 3 பேரை குற்றம் சாட்டுவேன். ஒண்ணு, வேல்முருகன் அவர்களும் தப்பு தான், துரைமுருகன் அவர்களும் தப்பு தான், அப்பாவு அவர்களும் தப்பு தான். அப்பாவு அவர்கள் தன்னுடைய கடைசி சபாநாயகராக இருக்கக்கூடிய நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கிறார். இனிமே அவர் சபாநாயகராக வரப்போறதும் கிடையாது, அவர் யாரும் ஏற்றுக்கொள்ள போறதும் கிடையாது. நெக்ஸ்ட், வேல்முருகன் அவர்கள் நேற்று பண்ண தப்பை மறைக்கிறதுக்காண்டி, மக்கள்கிட்ட சிம்பத்தி கிரியேட் பண்றதுக்காண்டி இன்னைக்கு ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. 3வது துரைமுருகன் அவர்கள். துரைமுருகன் அவர்களை நான் என்ன சொல்லுவேன் அப்படின்ட்டு கேட்டீங்கன்னா, வேல்முருகன் அவர்கள் என்ன சொன்னாரு? கேட்ட கேள்வி ஒரு நியாயமான கேள்வி. என்னதான் மக்களை சமாதானப்படுத்துறதுக்காக இருந்தாலும் ஒரு கேட்ட கேள்வி நியாயமான கேள்வி. அந்த கேள்விக்கு துரைமுருகன் அவர்களால் பதிலளிக்க இயலவில்லை. ஆதலால் அந்த தொகுதி பிரச்சனையை பேசுறதுக்கு அந்த தொகுதி எம்எல்ஏ இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு சொல்லி முடிச்சாரு. உடனடியாக இது ட்ரெண்டாக ஆரம்பிக்குது. அவருடைய ஆதரவாளர்கள் என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா, அவர் துரைமுருகன் சொன்னது கரெக்ட் தானே, ஏடிஎம்கே எம்எல்ஏ என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு அந்தியூர் எம்எல்ஏ அப்படின்ட்டு ஒரு கேள்வி எழ ஆரம்பிச்சிச்சு. நான் சட்டப்பேரவை கூட்டத்தொடரை பற்றி உங்கள்கிட்ட சொல்ல விருப்பப்படுறேன். இந்த கூட்டத்தொடரில் ஒரு எம்எல்ஏக்கு ஒரு கேள்விதான் கேட்பதற்கு அனுமதி வழங்கப்படும். அந்தியூர் ஏடிஎம்கே எம்எல்ஏ அவர்கள் கேட்ட கேள்வி என்னடான்னா, விவசாய விதை உற்பத்தி ஆலை சரியா செயல்படலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கேள்வி எழுப்பிட்டாரு, ஒரு கோரிக்கையை வச்சுட்டாரு. ஸோ மறுபடியும் இதை அவரால் கேட்க முடியாது. அந்த காரணத்தினால்தான் டிஎம்கேவுடைய கூட்டணி கட்சியில் ஒருத்தராக இருக்கக்கூடிய வேல்முருகன் அவர்கள் இந்த கேள்வியை துரைமுருகன் சார்ட்டை எழுப்பினாங்க. அதற்கு தான் இந்த பதில் கிடைத்திருக்கு. அந்தியூர் பவானி தொகுதி குறைகளை கேட்பதற்கு அந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அந்த தொகுதி பிரச்சனைகளை மட்டும்தான் அந்த பகுதியில் உள்ள எம்எல்ஏக்கள் கேட்கணும் அப்படின்னா கிடையாது. அப்படி எந்த சட்டமும் சொல்லலை. தமிழ்நாட்டில் ஒரு கூட்டணி கட்சி, ஆளும் கட்சியுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ எந்த தொகுதியில் உள்ள எந்த பிரச்சனையை வேணா எடுத்து பேசலாம். யாரு கேள்வி கேட்குறாங்க, என்ன கேள்வி கேட்குறாங்க, எந்த தொகுதியில் கேட்குறாங்க, இதெல்லாம் முக்கியம் கிடையாது. அவருடைய கோரிக்கை, அவருடைய கேள்வி நியாயமா, அந்த கேள்விக்கு பதில் அளிக்க வேண்டும். கேள்விக்கு பதில் அளிக்க முடியாத பட்சத்தில் இவ்வாறாக பதில் சொல்லிவிட்டு கலண்டி விட்டு ஓடிடலாம். ஆனால் எல்லாருக்கும் முன்னோடியாக இருக்க வேண்டும். யாரு? துரைமுருகன் அவர்கள். ஏன்? அவர் ஒரு மூத்த உறுப்பினர். அவரே இந்த மாதிரி அலட்சியமான பதில் அளிக்கிறாருங்கிற பட்சத்தில் அடுத்த அமைச்சர்கள்ட்ட இருந்து பதில் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. இதற்கு
அப்பாவும் சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்னு நினைக்கும் போது லைட்டாக மன வருத்தமாக இருக்குது. அவர் சப்போர்ட் பண்ணலன்னா தான் ஆச்சரியம், பட் இருந்தாலும் இதை பற்றி சற்று யோசிச்சிருக்கலாம் அப்படின்ட்டு எனக்கு தோணுது. வேல்முருகன் அவர்களுடைய கேட்ட கேள்வி எந்த விதத்திலும் தவறு கிடையாது. விவசாய பகுதி மக்களுக்கு விவசாயம் செய்கிறதுக்கு தண்ணி இல்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி இவ்வளவு தூரத்தில் கொண்டு வந்து விட்டுருக்கு. எதுக்கு இப்போதைக்கு இந்த கேள்வியை அந்தியூரில் இருக்கிற கேள்வியை வேல்முருகன் எழுப்பினார் அப்படின்னா, நேற்றைய தினம் தமிழக வெற்றிக் கழகம் பற்றி ரொம்ப அவதூறு பேசியிருந்தாரு, ரொம்ப கருத்துக்களை சொல்லியிருந்தாரு சட்டப்பேரவையில். அந்த சட்டப்பேரவை தொடரில் அவ்வளவு கருத்துக்கள் சொன்னதுனால அவர் மேலே ஹேட்டட் வர ஆரம்பிச்சிச்சு. அதை எப்படியாவது போக்கி ஆகணும் அப்படின்ட்டு விவசாயத்தை எடுத்து, அதுவும் நீரை பற்றி எடுத்து பேசினா கண்டிப்பான முறையில் மக்களிடம் ஒரு அனுதாபம் கிடைக்கும். துரைமுருகன் அவர்களை பேடா காட்டி நம்ம குட்டா காட்டிக்கிட்டு நேற்றைய சம்பாதிச்ச பெயரை இன்னைக்கு திருத்திக்கிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் வேல்முருகன் அவர்கள் இப்படி ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் இப்படி தப்பித்து ஓடுவது எந்த விதத்திலும் நியாயம் கிடையாது. இதனை முழுமையாக கண்டிக்க வேண்டும் மக்கள். அரசியல பல மற்றொரு தகவலையும் நான் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன். தமிழக வெற்றிக் கழகம் நடத்தின பரப்புரையில் கடந்த 27ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழகம் நடத்தின பரப்புரையில் 41 பேர் உயிரிழந்தாங்க. அதை பற்றி நாம் தொடர்ந்து வீடியோ வெளியிட்டு கொண்டிருக்கிறோம், தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த பிரச்சனையை நம்ம தொடர்ந்து பேசுனதுனால மட்டும் எதுவும் மாறி போயிறது கிடையாது. அதனால உச்சநீதிமன்றம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரியான ரோட் ஷோக்கு நடத்தும் போதும் சரி, பரப்புரை கூட்டங்களும் போதும் சரி, இந்த நடைமுறையை நீங்க மாற்றணும், புதியதாக நடைமுறையை நீங்க கொண்டு வரணும். அப்படி நீங்க கொண்டு வர்ற பட்சத்துல தான் இந்த மாதிரியான உயிரிழப்புகள் தவிர்க்க முடியும். ஸோ இதை பற்றி பேசிக்கொண்டு மட்டும் இருக்காமல் கூடிய சீக்கிரம் இதனை சரி செய்வதற்கு என்ன வழி அப்படின்ட்டு யோசிங்க. இனிமே இது நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பிரச்சனைன்ட்டு யோசிங்க. அது மட்டும் இல்லாமல் உச்சநீதிமன்றம் எழுப்பி இருக்கக்கூடிய மற்றொரு கேள்வி, சிபிஐக்கு இதை மாற்றிருந்தாங்க, அது ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் பாராட்டிட்டு இருக்கிறாங்க. அதில் ஒரு முக்கியமான விஷயம் இன்று வரை தெரியாத அறியாத புதிராக இருக்கிறது. அதற்கு அனைவரிடத்திலும் சென்று சேரக்கூடிய ஒரு கேள்வியாக இது இருக்கிறது. உச்சநீதிமன்றம் எழுப்பிய ஒரு கேள்வி, எப்படி 41 பேருடைய உடல்களும் சரியான நேரத்தில் போஸ்ட்மார்ட்டம் செய்யப்பட்டன, உடற்கூறாய்வு செய்யப்பட்டன. அந்த உடற்கூறாய்வு செய்யப்பட்ட உடல்கள் உடனடியாக எப்படி உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டனர், அதனை எவ்வாறு அவர்கள் பெற்றுக்கொண்டனர், ஏன், எப்படி, எதுக்கு? அதே போல மறுநாள் விடியற்காலை 6 மணிக்குள் அனைத்து உடல்களும் தகனம் செய்யப்பட்டதே இதற்காண்டி. உடலை யாரும் எரிக்காமல் சும்மாக விடவில்லை, புதைக்கலை அப்படின்ட்டு ஒரு உடல் கூட புதைக்கலை, ஒரு உடல் கூட புதைக்கப்படலை, எல்லாமே எரிக்க தான் பட்டிருக்கு. எதற்காண்டி அப்படின்னா, மறுபடியும் எடுத்து உடற்கூறாய்வு பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு ரீசன் காண்டி. ஏன் மறுபடியும் எடுத்து உடற்கூறாய்வு? ஏன்னா உடற்கூறாய்வு பண்ணா எதற்காண்டி அவங்க இறந்தாங்க அப்படின்ட்டு முழு தகவல் தெரிய வரணும். உடற்கூறாய்வுல நிறையா மர்மங்கள் ஒளிஞ்சிருக்கு அப்படின்ட்டு பார்க்கப்படுது. இந்த உடற்கூறாய்வு விஷயத்தை தான் சிபிஐ முதல்ல விசாரிக்க போறாங்க அப்படின்ட்டும் தெரிய வருது. என்ன பிரேம்குமார், என்ன மர்மங்கள் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, எஸ், மர்மங்கள் நிறைய இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், குறைந்த நேரத்தில் அந்த மருத்துவமனையில் இருந்த மருத்துவர்களை வைத்து எவ்வாறு போஸ்ட்மார்ட்டம் 41 பேருக்கு நடத்தப்பட்டது குறைந்த நேரத்தில், இது முறையாக நடத்தப்பட்டதா? வீடியோ ஆதாரங்கள் இருந்தால் அதை சமர்ப்பிக்கணும். அடுத்த விஷயம், போஸ்ட்மார்ட்டத்திற்கு தேவையான, உடற்கூறாய்விற்கு தேவையான உபகரணங்கள் இருந்ததா, அந்த பெஞ்சஸ் உபகரணங்கள் எல்லாம் இருந்ததா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி எழுது. அதே போல அடுத்த நாள் காலையிலுக்குள் எல்லா உடலுக்கும் போஸ்ட்மார்ட்டம் செய்யப்பட்டு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு அது எரிக்கப்பட்டது எதற்காக அப்படிங்கிற ஒரு கேள்வி. அதே போல விஸ்ரா ஆய்வு, அதாவது இந்த போஸ்ட்மார்ட்டம் அப்படிங்கிறதுடைய ஒரு பார்ட் தான் விஸ்ரா. இந்த விஸ்ரா ஆய்வு எதற்காக பண்ணுவாங்கன்னா, எப்படி இறந்தாங்கன்னே தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் எப்படி இறந்தாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காண்டி நடத்தக்கூடிய ஆய்வு தான் இந்த விஸ்ரா ஆய்வு. இந்த விஸ்ரா ஆய்வு பண்ணுறதுனால, இந்த விஸ்ரா ஆய்வு எப்படி பண்ணுவாங்கன்னா, இந்த கல்லீரல், குடல், இதயம், இந்த மாதிரியான உறுப்புகளை எடுத்து அதனை நன்றாக ஆராய்ந்து செய்து ஒவ்வொரு உறுப்பையும் தனித்தனியாக ஆராய்ச்சி செய்து அதன் மூலம் எவ்வாறு உயிரிழந்தனர், ஏதும் விஷவாயு தாக்கி இருக்கிறா, ஏதும் கத்தி குத்து நடந்திருக்குதா, கழுத்து நெரிச்சு செத்துருக்கிறாங்களா அப்படிங்கிற டீட்டெயில்டான தகவல்கள் தெரிவிக்கப்படுவது இந்த விஸ்ரா ஆய்வுல தான். ஆனால் விஸ்ராவிற்கே 41 பேருடைய உடல்களும் எடுத்து செல்லப்படவில்லை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்கு. ஏனெனில் ஒரு மிகப்பெரிய ஒரு விபத்து நடக்குது, தமிழ்நாடே இல்லை சைனா முதற்கொண்டு திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு விபத்து அப்படின்ட்டு பார்க்கும் பொழுது, ஒரு சாதாரண விபத்து நடந்தால் கூட உடற்கூடாய்வு நடக்கிறதுக்கு நைட் ஆயிடுச்சு, எங்களால் பண்ண முடியாது, நாங்கள் காலையில் தான் பண்ணுவோம் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய அரசு மருத்துவமனைகள் இருக்க தான் செய்கிறாங்க. எங்கள்கிட்ட வந்து மருத்துவர்கள் இல்லை, உபகரணங்கள் இல்லை, அதனால டைம் ஆகும் அப்படிங்கிற சொல்கிற மருத்துவமனைகளும் இருக்க தான் செய்யுது. அப்படிங்கிற பட்சத்தில் 41 பேருடைய உடல் மீடியா அட்டென்ஷன் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் மீடியாவுக்கு தெரியாமல் எப்படி இவ்வளவு சீக்கிரமாக பண்ணி முடிக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு கேள்வி அனைவரிடத்திலும் எழுந்து கொண்டிருக்கிறது. இந்த மர்மம் எப்படி விலகப் போகிறது அப்படின்ட்டு தெரியவில்லை. அதனை நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். சிபிஐயோடைய விசாரணையில் இந்த மர்மங்கள்லாம் விளக்கப்படும் அப்படின்ட்டு நம்ம நம்புவோம். சிபிஐ இதனை நேர்மையான முறையில் விசாரிக்க வேண்டும் என்பதற்காக உச்சநீதிமன்ற
முன்னாள் நீதிபதி அவர்களை இதற்கு தலைவராக, இதனை பார்வையிடுவதற்காக, மேலாண்மை செய்வதற்காக, இவருடைய வழிகாட்டுதலின் பெயரில் இந்த குழு சிபிஐ செயல்படுவதற்காக இவரை தலைவராக அதற்கு நியமித்திருக்கிறார்கள் உச்சநீதிமன்ற நீதிபதி மகேஸ்வரி அவர்களும் ஆச்சாரியா அவர்களும். இவர்கள் அளித்திருக்கக்கூடிய தீர்ப்பு தான் தமிழகத்தை திரும்பி பார்க்க வைத்தது. அந்த கரூர் சம்பவத்திற்கு பிறகு தமிழக வெற்றி கழகத்திற்கு கிடைத்த ஒரு வெற்றி என்றும் பார்க்கப்படுகிறது. தமிழக வெற்றி கழகத்தை அனைவரும் தாக்கி கொண்டிருந்த அந்த ஒரு சமயத்தில் உச்சநீதிமன்றம் ஒரு கை கொடுத்திருக்கிறது அப்படின்ட்டு நினைக்கும் பொழுது சற்று மன நிம்மதியாக இருக்கிறது தமிழக வெற்றி கழகத்தினருக்கு. தற்போது விஜய் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய இன்னொரு தகவலும் நம்மளுக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. மாநில பொறுப்புகளுக்கும் மாவட்ட பொறுப்புகளுக்கும் காலியாக இருக்கக்கூடிய பொறுப்புகளை, நிர்வாகிகளை கூடிய சீக்கிரம் அடுத்த சுற்றுப்பயணத்திற்குள் நீங்கள் நிரப்பப்பட வேண்டும், எல்லா பொறுப்புகளுக்கும் ஆட்களை கொண்டு வந்துடணும் அப்படின்ட்டு விஜய் உத்தரவிட்டிருக்கிறாரு அப்படின்ட்டு தெரிய வருது. அதே போல மற்றொரு தகவல், ஏபி மதியழகன் அவர்கள், கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் ஏபி மதியழகன் அவர்கள் ஜாமீன் பெற்றிருக்கிறாரு. இந்த சம்பவத்தில் முதலில் கைது செய்யப்பட்டவர் மதியழகன், அவருக்கு அடைக்கலம் கொடுத்தார் அப்படிங்கிற பேர்ல தமிழக வெற்றி கழகத்தினை சேர்ந்த இன்னொரு நபரையும் அவர்கள் கைது செய்திருக்கிறார்கள் காவல்துறையினர். புஷ்லேனத் அவர்களையும் கைது செய்யணும், நிர்மல்குமாரையும் கைது செய்யணும். ஆனால் அவர்கள் இருவரும் தலைமறைவாகிவிட்டனர். அதனால இவரை மதியழகனை மட்டும் கைது பண்ணியிருந்தாங்க காவல்துறை. கைது பண்ணி மதியழகன் அவர்கள் இன்றைக்கு ஜாமீன் பெற்று வெளியேறினார். அவரை சென்னை பனையூரில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தின் அலுவலகத்திற்கு அழைத்து விஜய் அவர்கள் சந்தித்திருக்கிறார் அப்படின்ட்டு தெரிய வருது. குடும்பத்தோடு மதியழகன் அவர்கள் பனையூர் சென்று விஜயை பார்த்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு தகவல் நம்மளுக்கு கிடைத்திருக்கு. ஆறுதல் வார்த்தைகள் கூறியிருப்பார் அப்படின்ட்டும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏன்னா அரசியல் வரலாற்றிலேயே 2 வாரங்களுக்கு மேலாக பேசப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம், ஒரு அங்கீகரிக்கப்படாத கட்சி ஒன்று நடத்திய பரப்புரை கூட்டத்தில் இப்படி ஒரு நடந்திருக்கிறது அப்படின்ட்டு ஆளும் கட்சியிலிருந்து சைனா வர பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா அது இந்த விஷயமா மட்டும்தான் இருக்க முடியும். நாங்கள் தமிழக வெற்றி கழகத்தை அங்கீகரிக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க ஒரு மனு. தமிழக வெற்றி கழகம் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அல்ல அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் 2026 தமிழக வெற்றி கழகம் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக கூடிய சீக்கிரத்தில் வரும் அப்படின்ட்டு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்களும் ரசிகர்களும் சொல்லிக் கொண்டிருக்கின்றனர். இது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்கணும். இத்துடன் இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இந்தியாவிலும் தமிழ்நாட்டிலையும் நடக்கிற நிறைய விஷயங்கள் பற்றி உங்களுக்கு தெரியலான்னு வருத்தப்பட்டு இருக்கீங்களா? டோன்ட் வரி காய்ஸ், பிரேம்குமார் இஸ் ஹியர். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாடா பை பை.